கிட்டத்தட்ட 38 வருஷத்துக்கு அப்புறம் ரஜினிகாந்த், சத்யராஜ் இணைந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்கிற ரஜினிகாந்த் நடிக்கிறாரு. இந்த படத்தில் தான் ரஜினியோட நண்பராக சத்யராஜ் நடிக்கிறார். ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் இடையேயான மோதல் என்பது திரைவட்டாரம் எல்லாருக்குமே அறிஞ்சதுதான். தம்பிக்கு எந்த ஒரு, மிஸ்டர் பாரத் உள்ளிட்ட பல படங்களில் இணைந்து நடித்த அவர்கள் பின்னாளில் இணைந்து நடிப்பதையே தவிர்த்து வந்தனர். குறிப்பாக காவேரி நதி தொடர்பாக சினிமா பிரபலங்கள் நடத்திய கூட்டத்தில் சத்யராஜ் ரஜினியை கடுமையாக தாக்கி பேசியிருந்தார். ஆனால் அவர் அப்படி வெடித்ததற்கு பின்னால் நீண்ட நாட்களாக அவர் மனதில் ரஜினியின் மீது இருந்த வெறுப்பே காரணம் என்று அப்போது பேசப்பட்டுச்சு. அப்படி என்ன ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் பிரச்சனை, இந்த மோதல் எங்க தொடங்கிச்சு அப்படிங்கறத தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் இடையே எந்த விதமான பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத திரையுலகில் ரொம்ப நாள் பயணித்த நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கிறோம். அதுல முக்கியமானதாக சிலர் சொல்ற விஷயம் என்னன்னா, ஆரம்பத்தில் இருவருக்கும் இடையே நல்ல நட்பு இருந்த நிலையில் ரஜினியோட தம்பிக்கு எந்த ஒரு படத்தில் சத்யராஜ் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார். நீங்கள் இப்போது பார்க்கும் ரஜினிக்கும் 80களின் ரஜினிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போதெல்லாம் ஷூட்டிங்கில் இருக்கும் ரஜினி ஏதாவது கிண்டல், கேலி, குசும்புகள் செய்து கலாட்டா செய்து கொண்டே இருப்பார். ஆனால் சத்யராஜ் அப்படி கிடையாது. ஷூட்டிங் உண்டு, தான் உண்டு அப்படின்னு இருப்பார். ஒரு நாள் ரஜினியும் மாதவியும் உட்கார்ந்து இருக்கும் போது மாதவி ரஜினியிடம் சத்யராஜை யார் என்று கேட்க, அதற்கு ரஜினி, இவர் நியூயார்க்கில் உள்ள கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். ஆனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். எப்போதாவது இப்படி வந்து நடித்துவிட்டு செல்வார் என்று கிண்டலாக சொல்லியிருக்கிறார். இதனை உண்மை என்று நம்பிய மாதவி சத்யராஜிடம் ஆங்கிலம் பற்றி கேட்க சத்யராஜ் திணறி இருக்கிறார். இதனை தூரத்தில் இருந்து பார்த்த சுலக்ஷனா இதை பார்த்து சிரித்து கொண்டே இருந்திருக்கிறார். தொடர்ந்து மாதவியிடம் வந்த சுலக்ஷனா சத்யராஜ் குறித்த விவரத்தை கூறியிருக்கிறார். பின்னர் இந்த வேலையை பார்த்தது ரஜினி என்று சத்யராஜுக்கு தெரிந்தது. அப்போதுதான் சத்யராஜுக்கும் ரஜினிக்கும் இடையே ஈகோ தொடங்கியது என்று கூறப்படுது. இந்த மோதல் எப்போது அதிகமாச்சு அப்படின்னா, மிஸ்டர் பாரத் படத்தில். அந்த படத்தில் ரஜினியோட அப்பாவாக சத்யராஜ் நடித்திருந்தார். இயக்குனர் SP முத்துராமன் இயக்கிய அந்த படத்தின் நீளம் கருதி சத்யராஜின் காட்சிகளை நீக்க முடிவெடுக்கப்பட்டுச்சு. இது சத்யராஜுக்கு தெரிய இது குறித்து முத்துராமனிடம் கேட்டிருக்கிறார். அப்போது முத்துராமன் கதாநாயகன் சம்பந்தமான காட்சிகளை நீக்க முடியாது என்று சொல்லிவிட, சத்யராஜ் ரஜினி தான் இதனை செய்ய சொல்லியிருப்பார் என்று நினைத்து கடும் கோபம் அடைஞ்சிருக்கிறாரு. அதன் பின்னர் கமலுடன் கைகோர்த்த சத்யராஜ் அவருடன் பல படங்களில் நடித்தார். ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் இடையேயான அந்த வெறுப்பு தான் நாளடைவில் பெரிதாகி காவிரி நீர் பிரச்சனை தொடர்பாக வள்ளுவர் கூட்டத்தில் நடந்த கூட்டத்தில் பெரிதாக வெடிச்சது. அந்த நிகழ்ச்சியில் ரஜினியை நேரடியாகவே தாக்கினார் சத்யராஜ். அதன் வெளிப்பாடுதான் பாகுபலி படத்தை கர்நாடகாவில் வெளியிட கிளம்பிய எதிர்ப்பு. அதுக்கப்புறம் சத்யராஜ் மன்னிப்பு கேட்டவுடன் அங்கு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு திரையுலகில் பல காலம் பயணிக்கும் சிலர் கூறுறாங்க. இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினியோட மிஸ்டர் பாரத்தில் சத்யராஜ் இரண்டாவது நாயகன் போல் வந்ததால் வில்லனாக அப்போது புதிதாக வந்திருந்த ரகுவரன் இறங்கினார். பின் பல படங்களுக்கு ரகுவரனே ரஜினியோட வில்லனாக இருந்தார். ரஜினியோட 100வது படமான ஸ்ரீ ராகவேந்திரா படத்தில் சத்யராஜ் நவாபாக நடித்திருந்தார். அவருக்கு ஒரு அசத்தலான பாடல் ஒன்றை தந்திருந்தார் ரஜினி. மக்பூல் கானாக சத்யராஜ் சில்க் நடித்த உனக்கும் எனக்கும் பாடல் செம்மையான பாடல். ஆனால் கடைசி நேரத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் போன்ற ஆன்மீக படத்தில் இந்த கவர்ச்சி பாடல் வேண்டாம் என தூக்கியது K. பாலச்சந்தர். ஆனால் ரஜினி தான் அந்த பாடலை தூக்கியதாக சத்யராஜிடம் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. இதை சத்யராஜும் நம்பியிருக்கிறார் என்று தகவலும் வெளியாச்சு. இவ்வாறு பல்வேறு சர்ச்சைகள் இரண்டு பேருக்கும் இடையில் சுற்றி கொண்டிருந்த நேரத்தில் இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சமீபத்தில் பேட்டி ஒன்றிற்கு சத்யராஜ் கொடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எனக்கும் ரஜினிகாந்திற்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி கொடுத்திருக்கிறாரு. விரைவில் 2 பேரையும் கூலி படத்தில் நண்பர்களாக காணவிருக்கிறோம். அதனை பார்க்க 2 பேரின் ரசிகர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள்.